ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒன்றை ரிவ்யூ பண்ணும்போது லாஸ்ட் நைட் ஆக்சுவலாக நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு எக்ஸாம்னு சொல்லும்போது கடைசி எக்ஸாமும் கூட. இப்போ வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் வெரி ஆல் த பெஸ்ட். எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை புக் பேக், எத்தனை ஒரு வேளை இன்டீரியர் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 12லேருந்து 13 வரைக்கும் புக் பேக் வரும். 1 or 2 வேணால் நமக்கு புக்கிங் சைட்லேருந்து கேட்பாங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் வேர்டு தான் கேட்பாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களால் அதையும் அட்டன் பண்ண முடியும். அதுபோக நமக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கேட்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது, கம்பல்சரி கொஸ்டினில் உங்களுக்கு ப்ரோக்ராம் தான் கேட்கணுன்றது கம்பல்சரி கிடையாது. புரியுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீட்டில் வலையமைப்புகள் எந்தெந்த வழிகளில் இணைக்கப்படுகின்றன, அதாவது நெட்வொர்க்ஸை நம்ம எந்தெந்த வழியில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இது பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் தான். கம்பல்சரியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க. அதுமாதிரி 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கம்பல்சரியில் பின்வரும் நிரலினுடைய வெளியீட்டினை எழுதுக அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு அவுட்புட் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அதனால் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ மட்டும்தான் அந்த கம்பல்சரி கொஸ்டினில் அந்த ப்ரோக்ராம்ங்கிறது கேட்பாங்க. மற்றபடி மிச்சம் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தது ரொம்ப சிம்பிளாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பல்லூடகம், அதனுடைய சிறப்பம்சங்கள், உரை தொகுதி என்றால் என்ன, டெக்ஸ்ட் பிளாக், உறவுநிலை தரவு நிலைகள், சில நன்மைகளை கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி மாறிகளை எவ்வாறு அறிவிக்க வேண்டும், பிஹெச்பி படிவத்தை செயல் படிவங்கள் என்றால் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் கோப்பு என்றால் என்ன, அடுத்து வைஃபையின் நன்மைகள் யாவை, யூஆர்எல் என்றால் என்ன. ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிளாக நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 100க்கு 100% எழுத வேண்டிய 6 2 மார்க் 6 3 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? அதுமாதிரி மாஸ்டர் பக்கத்தினுடைய பயன், அடுத்து சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் பற்றி, படிவத்தை கையாளும் செயற்கூறுகள், இணையத்தினுடைய குறைபாடுகள், HTTP HTTPS FTP சிறு உரிப்பு வரைக. இதெல்லாம் நான் நேற்று சொல்லும்போது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல இது எல்லாமே சொன்னது தான். மின் வணிகத்தின் B2C மாதிரியை விளக்குக, எக்ஸ்பிளைன் B2C மாடல் இன் இ-காமர்ஸ், அடுத்து முழுமையான URL சார்பு URL இடையே உள்ள வேறுபடுத்த கொஸ்டின் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் ஒன்று கண்டிப்பாக வந்துடும் சொல்லியிருந்தேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு 5 மார்க்கில் பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் பொறுப்புகள் விவரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பேஜ் மேக்கர் கருவி பெட்டி, மின் வணிகத்தினுடைய வளர்ச்சி, உரை தொகுதிகளுடைய உரை சட்டத்திற்கு, ஸ்விட்ச் கூற்றினை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விரிவாக விவரிக்கவும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ரைட்டுங்களா? அதுமாதிரி அணிகளில் மடங்கின் செயல்பாடு, இணையம், அக இணையம் மற்றும் புற இணையம் விரிவாக விளக்குக. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 38ல் ஒரு ப்ரோக்ராம். அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு பிறகு செலுத்தும் முறை அட்டை என்றால் என்ன, பிறகு பணம் செலுத்தும் முறையின் முக்கிய பணிகள். ஒரு கொஸ்டினும் கேட்டுறாங்கன்னு சொல்லும்போது நம்ம அந்த ப்ரோக்ராம் தான் அட்டன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை அட்டன் பண்ணிடலாம். இது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே தான் வருமா அப்படின்னம்னா மேக்ஸிமம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டினே போதுமானது. ரைட்டுங்களா? இல்லை நான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னம்னா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். இது டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.